இந்த படம் உங்களுக்கு ஒரு செம்ம ட்ரீட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு லாங் டைம் பீரியடுக்கு அப்புறம் தமிழ் சினிமால ஒரு ஒர்த்தான படம் வந்திருக்கு அப்படின்னே சொல்லுவேன். நம்ம சினிமா ஆடியன்ஸ்க்கு எல்லாம் பிடிக்கிற மாதிரியான ஒரு வேட்ல சொல்லணும் அப்படின்னா நம்ம கார்த்திக் சுப்ராஜ் சாரும் வெற்றிமாறன் சாரும் சேர்ந்து ஒரு படத்தை டைரக்ட் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான படம் தான் இது. பொதுவாவே நம்ம லோகேஷ் கனகராஜோட படங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா செம்மையா இருக்கும். ஆனா அந்த படத்தோட மையக்கரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல நான் எப்பயுமே உடன்பட மாட்டேன். ஏன்னா அவரோட படங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சமுதாயத்துக்கு ஒரு நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கிற மாதிரியான கதைகள் அவரோட படங்கள்ல இருக்காது. எப்போ பார்த்தாலும் அந்த ட்ரக்ஸ், போதை, இந்த மாதிரியான கலாச்சாரங்களை ஊக்குவிக்கிற மாதிரியான படங்கள்லாம் இவர் எடுத்துட்டு இருப்பாரு. அது மட்டும் இல்லாம இவர் நடிச்ச இந்த படத்திலையும் அந்த மாதிரியான காட்சிகள் இருக்கு. ஆனா இவர் எடுத்த படத்துக்கும் இப்ப இவர் நடிச்சிருக்கிற படத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் எடுத்த படங்கள் எல்லாமே போதை கலாச்சாரங்களை ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இந்த படத்துல என்னதான் இவர் ஒரு கேங்ஸ்டரு, கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டா இருக்கிறாரு அப்படின்னா கூட அந்த படத்தோட மைய கருன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனசுல ஆழமா பதிகிற அளவுக்கும் இவன் வில்லனா இருந்தா கூட இவன் பண்றது சரிடா அப்படின்னு நம்ம அக்செப்ட் பண்ற அளவுக்கு ஒரு மெயினான ஒரு மைய கருவை வச்சு அந்த படம் எடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம்.